ஹலோ ஹாய்ங்க. இன்றைக்கி கொத்தரங்காய் புளி குழம்பு பண்ண போகிறோம். கொத்தரங்காய் ஒடிச்சு கழுவி வச்சுருக்கேன். தேவையான பொருள் வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, வெந்தயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், தக்காளி, பூண்டு 3ஐயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு. சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடு ஏறினோன்னே எண்ணெயை ஊற்றிக்க. கடாய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க. காஞ்சிருச்சுங்க. சோம்பு வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். வெந்தயமும் சோம்பும் வடிச்சிருச்சுங்க. வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மசாலாவை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி, பூண்டு தொக்கை அதில் ஊற்றிடுங்க. வணங்கிருச்சுங்க. நல்லா மசாலா நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொத்தரங்காய் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கணுங்க. வணங்குறதுக்காக மூடி போட்டு வைங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் அப்புறம் கொத்தரங்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.